எல்லோரும் சேர்ந்து கர்த்தருடைய சந்நிதியிலாய் ஒரு நிமிடம் நாம் நின்ற வண்ணமாக ஒரே ஒரு வசனத்தை மீண்டுமாய் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை மீண்டுமாய் நாம் வாசிப்போம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். எல்லோரும் வலது கரத்தை நெஞ்சோடு கூட வைத்து சொல்லுங்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, மீண்டுமாக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட உம்மண்டை ஆண்டவரை நாங்கள் வந்து சேர்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் ஆண்டவரை நீர் துருத்தியிலாய் பத்திரப்படுத்தி வைத்து எங்களுடைய கூப்பிடுதல்களை, எங்களுடைய விண்ணப்பங்களை, எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு எங்களுக்காய் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவர். அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர்தாமே எங்களோடு கூட இடைபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், உண்மையில் இருக்கிற நம்பிக்கையை வர்த்திக்க பண்ணும், உண்மையில் இருக்கிற எல்லா விதமான நன்மையும் கிருபைகள் நாங்கள் பெற்ற வண்ணமாக அதிகமாய் உமக்கென்று எழுந்து பிரகாசிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இரத்தத்தின் மறைவிழா எங்களை மறைத்துக் கொள்ளும். ஆவியானவரே பொறுப்படுத்தி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நம்முடைய சரீரத்திலிருந்து புறப்படுகிற 2 விதமான நீர்த்துளிகள் இருக்கிறது. அது உப்பு நிறைந்த நீர்த்துளிகள். ஒன்று நம்முடைய கண்ணீர், இன்னொன்று நம்முடைய வேர்வை. கண்ணீரை எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஜெபத்தை காண்பிக்கிறது, நம்முடைய வேதனையை காண்பிக்கிறது. துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் பாடுகளும் உபத்திரவங்கள் எல்லாம் வரும்பொழுது நமக்கு தெரியாமலேயே கண்ணிலிருந்து கண்ணீர் சிந்த ஆரம்பிக்கும். ஆனால் வேர்வை என்பது நாம் உழைக்கும் பொழுது நமக்காக, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்காக, அன்றாட தேவைகளுக்காக நாம் அதற்காய் பிரயாசப்படும் பொழுது சரீரத்தில் வெளிப்படுகிறதான வேர்வையும் இருக்கிறது. ஆனால் இன்றைய தினம் நம்ம அந்த கண்ணீரை வைத்து தான் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைய தினம் ஜெப ஆராதனையாக இருக்கிறபடியினால் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சந்நிதிக்குள்ளாய் கடந்து வரும் பொழுதெல்லாம் என்னுடைய தேவன் என்னுடைய பட்சமாக இருக்கிறார், எனக்காய் ஒரு சித்தம் கொண்டிருக்கிற தேவன், என்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிற தேவன், என்னுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிற தேவன், என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும் என்று திட்டம் கொண்டு வைத்திருக்கிற தேவன், என்னுடைய வாழ்க்கையை எல்லா விதத்திலும் நன்மையாலும் கிருபையாலும் ஈவுகளாலும் இரக்கங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் நன்மைகளாலும் அனுக்கிரகங்களாலும் நிரப்ப திட்டம் வைத்திருக்கிற ஒரு தேவன் எனக்கா இருக்கிறார் என்று சொல்லி நாம் தேவனண்டை கடந்து வருகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஒரு நாளும் மனிதர்களைப் போல அல்ல. பிரியமானவர்களே, மனிதர்கள் ஒருவேளை நம்மை மறந்து விடலாம், மனிதர்கள் ஒருவேளை நம்மை புறக்கணித்து விடலாம், மனிதர்கள் ஒருவேளை நம்மை தள்ளி விடலாம், மனிதர்கள் ஒருவேளை நம்மேல் ஒரு கரிசனை இல்லாதபடிக்கு, அன்பு இல்லாதபடிக்கு, அக்கறை இல்லாதபடிக்கு நம்முடைய வார்த்தையை கேட்காமல் போகலாம். ஆனால் நம்மை சிருஷ்டித்த தேவன், எனக்காக உங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்த இயேசுவானவர், அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார், நம்முடைய கூச்சல்களை கேட்கிற தேவனாய் இருக்கிறார், நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் செவி சாய்க்கிற தேவனாய் இருக்கிறார், நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர் மட்டுமல்ல, அதற்கு பதில் அளிக்கிற தேவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதில் ஒரு குடும்பத்தை குறித்து பார்க்கிறோம். அது தயவு செய்து நீங்கள் 1 முதல் 28 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வீட்டிற்கு கடந்து சென்று தயவு செய்து இன்றைய தினம் நீங்கள் படுப்பதற்கு முன்பதாக வாசிக்கும்படியாக நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதில் ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். 10வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். இங்க பாருங்கள், இங்கு அவள் என்று சொன்னப்பட்ட அந்த ஸ்திரீயானவள் யார் என்று சொன்னால் அன்னாள் என்ற ஸ்திரீயானவள். எல்கானா என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு 2 மனைவிகள். முதலாவது மனைவி அன்னாள், 2வது மனைவி பெண்ணினாள் என்று நினைக்கிறேன். அந்த பெண்ணினாளுக்கு அநேக குழந்தைகள் இருந்தது.
அவர்கள் எல்லோரும் சேர்ந்து சீலோ என்ற இடத்தில் கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை, அந்த ஆலயத்தில் கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் ஆராதிக்கவும் பலியிடுவோமாக ஒவ்வொரு வருடமும் அவர்கள் தொடர்ந்து வருவது மிகவும் ஒரு பழக்கமாய் அவர்களுக்கு இருந்தது. ஒவ்வொரு முறையும் வரும்பொழுதெல்லாம் பார்க்கும் பொழுது 7வது வசனம் 6வது வசனம், கர்த்தர் என்ன பண்ணியிருந்தார் என்று சொன்னால் அன்னாளின் கற்பத்தை அடைத்திருந்தார். அதனால அந்த பெண்ணினால் சொல்கிறார், கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் என்று அங்கு பார்க்கிறோம். முதலாவதாக அவள் அழுது கொண்டிருந்த இடம் இந்த வேறொரு மனைவி எல்கானாவினுடைய 2வது மனைவியின் காரணமாக, அவள் துக்கப்படுத்துகிற காரணமாக, விசனப்படுத்துகிற காரணமாக ஒருவேளை சொல்லியிருக்க, நீ மலடியாய் இருக்கிறாய், உன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் இல்லை, நான் பார்த்தாயா எவ்வளவு பலன் கொடுக்கிற ஒரு ஸ்திரீயா இருக்க, நீ எல்லாம் ஒரு ஸ்திரீயா என்று சொல்லி அநேக விதமாய் திட்டியிருப்பாள், கேலி செய்திருப்பாள், பரியாசம் பண்ணியிருப்பாள். அதெல்லாம் நினைத்து அவள் விசனப்பட்டு அழுது கொண்டிருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். 2வதாக 8வது வசனம் பார்க்கும் பொழுது, அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, யார்? அன்னாளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான் என்று அங்கு பார்க்கிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, நம்ம அநேக வேளைகளில் நாம் அழுகிறது ஒரு பழக்கமாக இருக்கிறது. வேதனை நிறையும் பொழுது அழுகிறோம், யாராவது திட்டும் பொழுது நாம் அழுகிறோம், நமக்கு உகந்தது அல்லாத வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நாம் அழுகிறோம், நம்முடைய பிரயாசத்தை கண்டும் காணாமல் ஆட்கள் கடந்து போகும் பொழுது அழுகிறோம். ஆனால் இங்கு பார்க்கும் பொழுது இந்த அன்னாள் என்ற அந்த ஸ்திரீயானவளுடைய வாழ்க்கையில் ஒரு விலையேறப்பெற்ற ஒரு பாக்கியம் அவளுக்கு இல்லாமல் இருந்தது, குழந்தை இல்லாத பாக்கியம். ஒருவேளை உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தில் ஒருவேளை நிம்மதியும் சமாதானமும் சந்தோஷமும் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விலையேறப்பெற்ற அந்த பாக்கியம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அதனால் ஒரு துக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் வாட்டி வதைத்து கொண்டிருக்கலாம். இந்த அன்னாளுக்கும் அப்படிதான் துக்கம் வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. 3 விதமான துக்கம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரலாம். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்ற துக்கம். இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லை என்ற ஒரு துக்கம் இருந்தது, உண்மைதான். 2வதாக பார்க்கும் பொழுது, இந்த பெண்ணினால் என்ற ஸ்ரீயானவளுக்கு என்கிட்ட இல்லாத அந்த பாக்கியம் அவளுக்கு நிறைய இருக்கிறது என்று சொல்லியுள்ள வருத்தம் இருந்திருக்கலாம். ஆனால் இருக்கிறது என்று அங்கே சொல்லவில்லை. பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அது நிறைவாக இருக்கிற காணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருத்தம் கடந்து வரலாம். அது ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு துக்கம் பிரியமானவர்களே. அது அந்த விதமாக நாம் துக்கம் கொண்டாட தேவையே கிடையாது. 3வது, இங்க பாருங்கள், இவளை விசாரிக்க வேண்டிய எல்கானா என்ற அந்த அருமையான கணவன், அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? பெண்ணினாளை கூப்பிட்டு அவளை அதட்டி இருக்க வேண்டும், அறிவுரை சொல்லி இருக்க வேண்டும். உனக்கு தான் கர்த்தர் அநேக குழந்தைகளை தந்து ஆசீர்வதித்திருக்கிறாரே, அதனால் நீ கடந்து சென்று உன்னுடைய அந்த அன்னாள் என்ற அந்த சகோதரிடத்தில் கடந்து சென்று, என்னுடைய கர்த்தர், என்னுடைய இயேசுவானவர், என்னுடைய பிதாவானவர் என்னுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக உன்னையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நீ அவளுக்கு அறிவுரை சொல்லு, அவளுக்கு ஆறுதல் சொல்லு, அவளை தேற்று என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவன் அப்படியாக சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் அவனுக்கு 2 மனைவிகளையும் வேண்டும். ஆனால் அவன் என்ன சொல்றது, சர்க்கஸில் இந்த டைட் ரோப் வாக் நடக்கிற மாதிரி அவன் விளையாண்டு கொண்டு இருக்கிறான். ஆனால் அவன் வந்து அன்னாள் இடத்தில் சொல்லுகிறான், நீ ஏன் ஆடுற, ஏன் சாப்பிடாம மிகவும் மடிந்து போயிருக்கிறாய், மிகவும் விசனத்தோடு கூட இருக்கிறாய், அதற்கு பதிலாக என்னை பார், 10 பிள்ளைகளைப் போல அந்த சந்தோஷத்தை எனக்கு தர முடியுமே என்று சொல்லி ஒரு ஆறுதலான வார்த்தை சொல். ஆனால் அந்த வார்த்தை ஒன்றும் அவளை ஆறுதல் படுத்தவில்லை. ஆனால் அவள் ஒரு காரியம் செய்கிறாள். அன்னாள் என்ன செய்கிறாள்? அந்த பெண்ணினால் முன்பதாக அழுகிறாள். அதனால் ஒரு பிரயோஜனம் அவளுக்கு கிடைக்கல. ஆனால் கணவன் முன்பதாகவும் அழுது பார்க்கலாம், ஒரு பிரயோஜனமும் கிடைக்கல. ஆனால் அவள் ஒரு காரியத்தை தீர்மானித்தால், நான் தேவனுடைய ஆலயத்தில் கடந்து சென்றேன், அவருடைய பிரசனத்திற்குள்ளாக கடந்து சென்று நான் அழப்போகிறேன் என்று அவர் தீர்மானம் எடுத்து 10வது வசனம் சொல்லுகிறது வாசித்தபடியாக அவள் போய் மனம் கசந்து
மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று அங்கு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் we have to change our location of cry. அவள் முதலாவதாக அவள் அழுகிற இடத்தை மாற்றிக்கொண்டார். மனிதர்களுடைய சந்நிதியிலாக அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை என்று அவருக்கு புரிந்து போயிற்று. ஆனால் தேவனுடைய சந்நிதியிலாக நாம் அழும் பொழுது, தேவனுடைய சந்நிதியிலாக நாம் மிகவும் அழும் பொழுது, தேவனுடைய சந்நிதியிலாக கண்ணீரை விட்டு நாம் விண்ணப்பம் பொழுது, அந்த கண்ணீரை பாஸ்டரையா விசேஷமாக சொன்னது போல அவர் துருத்தியில் எண்ணி வைக்கும்படியாக அதை பார்க்கும் பொழுது, என்னுடைய மகள் விசனத்தோடு கூட இருக்கிறாளே, என்னுடைய மகன் விசனத்தோடு கூட இருக்கிறானே, இதற்கு நான் பதில் கொடுக்க வேண்டுமே, இதற்கு நான் நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்க வேண்டுமே, இதனுடைய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நான் வைக்க வேண்டுமே என்று சொல்லி அவர் ஆதங்கத்தோடு, அவர் ஆவலுள்ளவராய் ஆயத்தம் உள்ளவராய் நின்று கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் ஜெப ஆராதனை நடக்கும் பொழுது, இந்த ஜெப ஆராதனை நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் நிச்சயமாக அவர் பதில் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. 1 அதிகாரம், யாக்கோபின் நிருபம் 1 அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் என்று நினைக்கிறேன். எந்த சந்தேகமும் இல்லாமல் விசுவாசத்தோடு கூட நாம் கேட்கும் பொழுது அதை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. 1:17 யாக்கோபு அப்படியாக சொல்லுது. Every good gift, every perfect gift comes from above, from the Father of lights. Hallelujah. அதனால் நாம் அவரே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். மனிதர்களை நோக்கி பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது 118வது சங்கீதம் 8:9 சொல்லுகிறது, பிரபுக்களை பார்க்கதை காட்டிலும் மனுஷரை பார்க்குவதை காட்டிலும் நீங்கள் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 146வது சங்கீதம் அதனுடைய 3 முதல் 5 வரையில வசனங்களை பார்க்கும் பொழுது, ஏன் மனுஷனை நம்ம பார்க்கக்கூடாது, ஏன் பிரபுக்களை நாம் பார்க்கக்கூடாதுன்னு பார்க்கும் பொழுது, அவளுக்கு ரட்சிக்க திராணி இல்லை, அவருடைய ஆவி பிரியும், அவர்கள் மண்ணுக்கு திரும்புவார்கள், அவர்கள் மண்ணுக்கு திரும்பினதுக்கு அப்புறம் யோசனைகள் எல்லாம் அழிந்து போகும் என்று சொல்லப்படுது. அதனால் மனுஷனை பார்க்கறதை விட்டுவிட்டு, மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதை விட்டுவிட்டு நாம் நம்மை அழியாத தேவனண்டை நாம் நோக்கி பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்களா, அழியாத தேவனண்டை, நம்மை அன்பு கூறுகிற தேவனண்டை, நம்மை ஆதரிக்கிற தேவனண்டை, நம்மை நேசிக்கிற தேவனண்டை, நமக்காய் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி ஆயத்தத்தோடு இருக்கிற தேவனண்டை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இங்க பார்த்தோம், அவள் போய் மனம் கசந்து, she was bitter, அன்னால் மிகவும் மன கசந்தவளாய் இருந்தாள், மன கசந்துதான் அழுதாள். ஆனால் இன்றைய தினம் ஆண்டவர் சொல்லுகிறார், இதுநாள் வரை நீங்கள் கசப்பின் கண்ணீரை நீங்கள் சிந்தி கொண்டிருந்திருக்கலாம், நீங்கள் ஒருவேளை கவலையின் கண்ணீரை சிந்தி கொண்டிருந்திருக்கலாம், ஆனால் மாறாவை மதுரமாக்குகிற தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய கசப்பின் கண்ணீரை, உங்களுடைய கவலையின் கண்ணீரை அவர் ஆனந்தத்தின் கண்ணீராய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய துக்கத்தை மாற்றுவேன் என்று மட்டுமல்ல, துக்கத்தை மாற்றி பூரண சந்தோஷத்தை நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய சாம்பலை மட்டும் மாற்றுகிறவராய் அல்ல, அதற்கு பதிலாக சிங்காரத்தை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நொறுங்கின ஆவியுள்ளவர்களாக, நொறுங்கின இருதயம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களுக்கு சமீபமாய் கர்த்தர் இருக்கிறார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமீபமாய் கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் மனம் கசந்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? யாரும் தெரியாத நேரத்தில், யாரும் பார்க்காத நேரத்தில், யாருக்கும் தெரியாதபடிக்கு, யாருக்கும் அறியாதபடிக்கு நீங்கள் மிகவும் நொறுங்கி போயிருக்கிறீர்களா? உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். பிரியமானவர்களே, 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். We have to cast all our cares upon him because he careth for us. Hallelujah. எவ்வளவு நல்ல அருமையான தேவன் என்று யோசித்து பாருங்கள். அவர் நம்மை கரிசனையோடு கூட நம்மை பார்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுவீங்களா, என்னை கரிசனையோடு பார்த்து கொள்ள ஒரு தேவன் இருக்கிறார், அந்த தேவன் என் பட்சமாய் இருக்கிறார். அவர் என் பட்சமாய் இருக்கும் பொழுது நான் எதற்கு பயப்பட வேண்டும், நான் எதற்காய் நான் அஞ்ச வேண்டும், எதற்காய் நான் மிகவும் வேதனையோடு கூட கலங்க வேண்டும்?
ஹல்லேலூயா. உங்களுடைய கலக்கங்களை மாற்றுகிற தேவன், உங்களுடைய சஞ்சங்களை மாற்றுகிற தேவன், உங்களுடைய தவிப்புகளை மாற்றுகிற தேவன் உங்களுக்கு மிகவும் அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இவள் மனம் கசந்தது உண்மைதான். ஆனால் மனம் கசந்து அவள் எந்த விதமாய் அவள் பேசியிருக்க வேண்டும். நன்றாய் பாருங்கள், அந்த அன்னாளின் வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம், பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அவள் மனம் கசந்தது உண்மைதான். அவளை கேலி செய்து பரியாசம் செய்து அவளை விசனப்படுத்தி அவளை துக்கப்படுத்தின அந்த பெண்ணினாலே ஒரு நாளும் அவள் எதிர்த்து ஒரு வார்த்தையும் சொன்னதில்லை. நீ எல்லாம் ஒரு ஸ்திரீ, அவனுக்கு குழந்தை இருக்குதுன்னு சொல்லி அகந்தையோடு கூட நீ பேசிக்கொண்டு இருக்கிறாய், அகங்காரத்தோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறாய். ஆனால் என்னை அதிகமாக என்னுடைய கணவன் நேசிக்கிறார், அதனால தான் எனக்கு 2 மடங்கு சாப்பாடு கொடுக்கிறார். இங்க பாருங்க, இங்க பார்க்கும் பொழுது அந்த 4வது வசனம் 5வது வசனம் பார்க்கும் பொழுது அந்த ஆலயத்து கடஞ்சல் எல்லாருக்கும் பங்கு போட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் 5வது வசனம் பார்க்கும் பொழுது அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கை எல்கானா கொடுத்து கொண்டிருந்தான். அதெல்லாம் சொல்லி அவளை அசட்டை பண்ணவில்லை. அவளை என்ன சொல்றது, நம்ம ஒரு சுலபமா சொன்னா, she was not a complainer, she was not a murmurer. murmuring பண்றவங்க கிடையாது, முறுமுறுக்கிறவளாய் இல்லை, புலம்புறவளாய் அல்ல, புலம்பும் புலவி அல்ல. பக்கத்தில் பார்த்த சகோதரி சொன்னீங்க, புலம்பும் புலவி அல்ல, நீங்க புலம்பும் புலவனும் அல்ல, நீங்கள் குதரும் குளவியும் அல்ல. என்ன குளவி என்னன்னு கேட்குறீங்களா? குளவினா உங்களுக்கு தெரியும், இந்த ஹனிபி மாதிரி ஒரு தேனி மாதிரி ஒரு இது குடைஞ்சதுன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான். ஆனால் குடையிறதும் இல்லை, புலம்புறதும் இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சுபாவமுடைய ஒரு ஸ்ரீயானவளாக இருந்த வேதனை இருந்தது உண்மைதான். அந்த 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 துக்கத்தில் கடந்து போனது உண்மைதான். அதனால நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? நான் உபத்திரவத்திலூட நம்ம கடந்து செல்லும் பொழுது மிகவும் பக்குவமாய் வாழும்படியாக நம்மை நாமே மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 3 முதல் 5 வரை வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது உபத்திரவம் பொறுமையை நமக்கு கற்றுத்தரமா? பொறுமை நமக்கு அது வாசிக்க முடியுமா யாராவது? பொறுமை பரீட்சையை கற்றுத்தரும், பரீட்சை நமக்கு நம்பிக்கையை கற்றுத்தரும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் the trials and tribulations will teach you endurance, இல்லைனா patience, இல்லைனா perseverance என்று சொல்லலாம். அந்த endurance will teach you character. அந்த பரீட்சை என்று சொல்வது டெஸ்ட் எக்ஸாம்னு நாம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு சரியான வார்த்தை கேரக்டர், உங்களுடைய சுபாவ குணம். நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது உங்களுடைய சுபாவம் என்னவாய் இருக்கிறது, நீங்கள் நெருக்கப்படும் பொழுது உங்களுடைய சுபாவம் என்னவாய் இருக்கிறது. ஒரு ஆரஞ்சு பழத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் அழகானதாக இருக்கிறது, அதில் கருத்த புள்ளி ஒன்றும் இல்லை, அந்த புழு கடித்த விதமான ஒன்றும் காணவில்லை, பளபளன்னு இருக்கிறது, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறது. அது இனிப்பாக இருக்குதா, புளிப்பாக இருக்கிறதா, கசப்பாக இருக்கிறது எப்படி தெரியும்? எப்படி தெரியும் பிரதர்? எப்படி சாப்பிடுவீங்க? அப்படியே சாப்பிடுவீங்களோ? தோல் உரிக்க வேண்டும். தோல் உரிக்கிற அனுபவத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்னவாக வெளியில் புறப்படுகிறது என்று யோசித்து பாருங்கள். இல்லை என்றால் அதை அறுக்க வேண்டும், இல்லை என்றால் அதை பிழிய வேண்டும். பிழியப்படுகிற நிலைமையில், அறுக்கப்படுகிற நிலைமையில், தோல் உரிக்கிற நிலைமையில் என்னிலிருந்தும் உங்களிலிருந்தும் என்ன புறப்படுகிறது பிரியமானவர்களே? இனிமையான சுபாவம் வெளியில் புறப்படுகிறதா? இல்லை கசப்பான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் புறப்படுகிறது. இந்த சகோதரியானவளுடைய வாழ்க்கையில் புறப்பட்டது இனிமையான காரியம். மனம் கசந்தது உண்மைதான். ஆனால் அந்த மனக்கசப்பை அவள் மற்றவர்களுக்கு அவள் கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக தேவனுடைய சந்நிதியிலாய் அதை சமர்ப்பித்தாள். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய மனக்கசப்பை தேவனுடைய சந்நிதியிலாய் நான் சமர்ப்பேன். ஏன் எனக்கு சமாதானம் இல்லை, என் கூட இருக்கிறவங்களும் அதே மாதிரி நான் பண்ணுவேன் என்று நீங்கள் அடம் பிடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மனக்கசப்பு மாறாது, உங்களுடைய பிரச்சனையை மாறாக என்னுடைய மனக்கசப்பை எல்லாம் என்னை விசாரிக்கிறவராய் இருக்கிற இடத்தில் நான் கொண்டு போய் சமர்ப்பிப்பேன் என்று நான் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய மனக்கசப்பை அவர் மாற்றித்தரும். அதுக்கு தொடர்ந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தால். அவள் நெருங்கி போயிருந்தது உண்மைதான், நொறுங்கி போயிருந்தது உண்மைதான். அப்பொழுது அவர் என்ன செய்கிறார் பாருங்களேன். ஜனங்களே, கர்த்தரை எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். சங்கீதம் 62:8 அப்படியாக சொல்றது. அவர் சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி விடுங்கள், ஏனென்றால் தேவன் நமக்கு
அடைக்கலமாய் இருக்க. We have to pour our heart in his presence because he is refuge for us. Hallelujah. அவர்தான் நமக்கு அடைக்கலம். முதலாவது நாம சொன்னோம், அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது நான் சொல்கிறேன், அவர் நமக்கு அடைக்கலமாய். எந்த நிலைமையிலா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருவேளை எல்லாம் இழந்து போய், எல்லாம் தொலைந்து போய், எல்லாம் முடிந்து போய், இனி ஒன்றும் இல்லை என்ற நிலைமையா இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்ள, அடைக்கலமாய் உங்களை பாதுகாத்து பராமரிக்க அவர் உங்களுக்காய் காத்திருக்கிறார். அதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய இருதயத்தில் இருக்க எல்லா கசப்பையும் மற்றவருடைய வாழ்க்கையில் கொட்டுவது அல்ல, மாறாக தேவனுடைய சந்நிதியிலாய் கடந்து வந்து நம்முடைய இருதயத்தில் இருக்க எல்லாவற்றையும் நாம் ஊற்றிவிட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஊற்றும்படியாக நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. மூன்றாவது, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனம் சொல்லுங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று அங்க பார்க்கிறோம். இதனுடைய 18வது வசனம், 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 18வது வசனம் கடைசி பாகத்தை பாருங்களேன். அப்புறம் அவள் துக்க முகமா இருக்கவில்லை. அவனுடைய வாழ்க்கையில் சமாதானம் நிறைந்திருந்தது. எப்பொழுது தெரியுமா? அவள் வந்து சொல்றா, தேவனுடைய சந்நிதியில் வந்து மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தருடைய சந்நிதியில் விண்ணப்பம் பண்ணுகிறாள். உண்மைதான், சரிங்களா? அப்ப முதலாவதாக அவள் அழுது கொண்டிருந்த இடத்தை மாற்றி தேவனுடைய சந்நிதியில் ஆழ ஆரம்பித்தாள். இரண்டாவதாக she changed her focus from men to the Lord. Hallelujah. அவளுடைய எல்லாவற்றையும் மனிதர்களை நோக்கி, மனிதர்களிலிருந்து நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு தேவனை நோக்கி பார்க்கும்படியாக, தேவனையே நோக்கி பார்க்கும்படியாக அவருடைய முகத்தை திருப்பி கொண்டார். ஹல்லேலூயா. யாக்கோபினுடைய தேவனை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவன் அவன் பாக்கியவான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அவர்தான் என்னுடைய நம்பிக்கை, நீர்தான் என்னுடைய கேடகம், நீர்தான் என்னுடைய சகலதுமாய் இருக்கிறீர், நீர்தான் என்னுடைய துர்கம், நீர்தான் என்னுடைய பதில், நீர்தான் என்னுடைய பரிகாரி என்று சொல்லி அவரையே நான் நோக்கி பார்க்கும் பொழுது சகலத்தையும் அவர் நன்மையாய் மாற்றித்தரார். அங்க பாருங்க, தொடர்ந்து பாருங்க 11வது வசனம். வேறொரு நல்ல சுபாவம் இங்கே காண்பிக்கப்படியாக நான் ஆசைப்படுகிறேன். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். பாருங்களேன், 3 முறை உமது அடியால், உமது அடியால், உமது அடியால் என்று சொல்லுகிறார். அவ போய் சொல்லல, நான் நொறுங்கி போயிருக்கிறேன், நீங்க எனக்கு செய்தே ஆக வேண்டும், நீ பெண்ணினாளுக்கு செய்தா என்றால் நிச்சயமாக எனக்கு நீ செய்ய வேண்டும் என்று அவ கிளைம் பண்ணல. கவனிச்சிங்களா? தன்னைத்தானே அவள் தாழ்த்தினாள். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய சந்நிதியில் என்னை நான் தாழ்த்துவேன். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தாழ்த்துறீங்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் கிருபையால் நிறைத்து உங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே, எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய சந்நிதியில நீங்கள் பயபக்தியாய் நீங்கள் பணிந்து கொள்ளுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மையும் நிறைவாய் தர கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கார். நான் சொல்றது புரியுதுங்களா? ஹல்லேலூயா. அவர்கிட்ட போயிட்டு நான் யாரு தெரியுமா, நீங்க அப்படி செய்யல, நான் இப்படி செஞ்சிருவேன், அவர் பயமுறுத்தலாம் வேண்டாம். பிரியமானவர்களே, அவர் நமக்கு அன்பு தகப்பனாய் இருக்கிறார், அன்பு நிறைந்த தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே நமக்காக ஜீவனை தந்தவர். ஹல்லேலூயா. ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம் அப்படியாக சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இருதயத்தில் அவருடைய அன்பை பரிசுத்த ஆவியினால ஊற்றினவர். அப்படி அன்பை காண்பிக்கிற விதமாக அப்படி செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் சகலத்தையும் செய்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது நம்மை நாமே பணிவோடு கூட, பயபக்தியோடு கூட, தாழ்மையோடு கூட, பாஸ்டரையா கடந்த வாரம் சொன்னது போல கீழ்ப்படுதலோடு கூட அவரிடத்தில் நாம் கடந்து வரும் பொழுது நிச்சயமாக அவர் நம்மை உயர்த்துவார், நிச்சயமாக நமக்கு பதில் தருவார், நிச்சயமாக நமக்கு விடுதலை கிடைக்கும், நிச்சயமாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. தொடர்ந்து பாருங்களேன். அதோட நிறுத்தி விட்டாளா? அப்ப என்ன செஞ்சா? முதல்ல அவ அழற இடத்தை மாத்தினா, she changed her location of crying. 2, she changed her focus from men to God. 3வது, she changed her priority. என்ன priority? அவள் வந்தது என்ன நோக்கத்தோடு வந்தா?
எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி கேட்கும்படியாக தான் வந்தார். ஆனால் இந்த வசனத்தை பாருங்களேன், உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். அவள் ஒரு வேண்டுதலோடு கூட வந்தால், இப்பொழுது பொருத்தனையோடு கூட அவளுடைய ஜெபத்தை முடித்ததாய் நாம் பார்க்கிறோம். அவள் மிகவும் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறாள். 12வது வசனம். 13வது வசனம், தன் இருதயத்திலே பேசினாள். வெளியில சத்தம் கேட்கல, தன்னுடைய இருதயத்தில் பேசினாள். அதை கண்டு ஏலி சொன்னார், நீங்க மதுபானம் அருந்திருக்கிறார் என்று திட்டுமதி. இல்லை இல்லை, என்னுடைய இருதயத்தின் கர்த்தருடைய சன்னிதியில் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று 15வது வசனத்தில் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் தேவனுடைய சந்நிதியில் கடந்து வரும் பொழுது நம்முடைய தேவைகளை அவரிடத்தில் அறிவிப்பது நல்லதுதான். அதோடு கூட கர்த்தருக்கென்று நாம் என்ன செலுத்த நாம் ஆசைப்படுகிறோம். பாஸ்டர் ஐயா சொன்னது போல அநேக ஜெபங்களுக்கு நமக்கு பதில்கள் கிடைத்திருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற விதமாக அவருடைய நாமத்தை உயர்த்துகிற விதமாக சாட்சி சொல்லி இருக்கிறோமா? அவருக்கு நன்றி செலுத்துகிற விதமாக அவருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறோமா? மற்றவர்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக, மற்றவர்களுடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுத்தும்படியாக, மற்றவர்களும் அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறோமா? பிரியமானவர்களே, சற்று யோசித்து பாருங்க. என்னதான் நாம் பொருத்தனை செய்திருக்கிறோம்? கேட்கிறோம், வாங்குறோம், போகிறோம், அதோடு கூட போதுமா? பிரியமானவர்களே, அப்படி அல்ல. தேவன் நம்மிடத்திலிருந்தும் சில காரியங்களை எதிர்பார்க்க, நம்முடைய அன்பை எதிர்பார்க்கிறார். நம் நன்றி உள்ளத்தோடு கூட அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், சாட்சியாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை நாம் பார்ப்போம். அங்கு இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய் என்று சொல்லுகிறார். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உங்களுக்கு செய்ய பிரியம் இல்லையா, நீங்க பொருத்தனை எல்லாம் பண்ண வேணாம். ஆனால் நீங்க பொருத்தனை பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க செய்யறது உங்களுக்கு நல்லதா இருக்கும். 116வது சங்கீதம் அதனுடைய 14வது வசனம், நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். நீங்க சொல்லியிருக்கீங்களா, ஆண்டவரே நான் என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சீங்கன்னா நிச்சயமா எல்லாருடைய முன்பதாக நான் சாட்சி சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, தயவு செய்து செய்யுங்க. எங்களை உயர்த்த அல்ல, எங்களுடைய பேரை புகழ் வருவதற்கு அல்ல, அவரை புகழுவதற்காக, அவரை உயர்த்துவதற்காக, அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார் என்று சொல்லும்படியாக. நம்முடைய யோபு சொன்னது போல, என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, எனக்கு தெரியும் என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கு. ஏனென்றால் ஒவ்வொரு கஷ்டத்திலும், ஒவ்வொரு சங்கடமான காரியத்திலும் அவர் என்னோடு கூட இருந்து அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யோபின் புஸ்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்காக ஒரு காரியத்தை குறித்திருக்கிறார், உங்களுக்காக குறித்திருக்கிறதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதனால் நானும் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் சொல்லுகிறது, கடைசி வசனம் என்று நினைக்கிறேன், கர்த்தர் நமக்கு பலன் அளிக்கிறவராய். எல்லாரும் சொல்லுங்க, நீங்க பலவீனத்தில் இருக்கீங்க, உங்க பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு சமாதானம் அருளி நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பலன் இல்லாதவருக்கு பலத்தையும் சத்துவத்தையும் தருகிற தேவன், சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் தருகிற தேவன், நமக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் அலங்கோலமாய் நஷ்டப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். சத்ருவானம் எல்லாவற்றையும் திருடி கொள்ளுவான், எல்லாவற்றையும் தகர்த்து விடுவான், எல்லாவற்றையும் அழித்து விடுவான். ஆனால் எல்லாவற்றையும் முழுமையாக சம்பூர்ணமாக தர கர்த்தர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பொருத்தனை செய்ததை பாருங்க, 116வது சங்கீதம் 14வது வசனம் வாசிச்சோம். அதில் 18-19 வாசிக்கும் போது மீண்டுமாக அதே காரியம், நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனையை அவர் எல்லோருக்கும் முன்பதாக செலுத்துவேன், ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன்
என்று அங்கே சொல்லப்படும். அப்படின்னா அதோடைய இம்பார்ட்டன்ஸ் காமிக்க, அதோடைய முக்கியத்துவத்தை காண்பிக்கிற விதமாக சொன்ன காரியத்தை மீண்டுமா அங்கே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. When we love Lord, we will be lifting his name. ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 116வது சங்கீதம் தேவனை நேசிக்கிறபடினால் அவரை மகிமைப்படுத்துகிற சங்கீதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் நேரம் கிடைக்கும்போது அதை வாசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நானும் நீங்களும் தேவனுடைய சந்நிதியில் வரும்பொழுது அன்னாளை போல முழுமையாக அவரண்டை சமர்ப்பித்து நாம் சமர்ப்பிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார். என்ன நடந்தது பாருங்கள். அவள் 19வது வசனம், அப்புறம் அவள் முகம் துக்கமாய் இருக்கவில்லை. அந்த ஏலி என்ற ஆசாரியன் சொல்கிறான், நீ சொன்னது போல மதுபானம் பண்ணாத ஸ்திரீ துக்கத்தோடு இருக்கிறதுனால நீ என்ன பண்ணணும், உன்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டிருக்க, நீ சமாதானத்தோட போ என்று சொல்லி அனுப்புகிறாள். வீட்டிற்கு கடந்து செல்லுகிறார். மனைவியாக அன்னாளை எல்கானா அறிகிறான். கர்த்தர் அவளை நினைந்தருளினார். அவ என்ன ஜெபம் பண்ணா, உம்முடைய அடியாளை நினைந்தருளும் என்று சொன்னார். சொல்றது புரியுதுங்களா? நீங்க என்ன ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் அதை மிகவும் நுணுக்கமாய் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால் நீங்கள் கேட்கிறது மிகவும் தேவையானதை நீங்கள் கேளுங்கள். அவளை என்ன கேட்டால், உம்முடைய அடியாளை நினைந்தருளும் என்றார். கர்த்தர் நினைந்து அருளினார். அவருக்கு ஒரு மகனை கொடுத்தார். அவருக்கு என்ன பெயரிட்டார்கள்? சாமுவேல் என்று பெயரிட்டார். பெயரிட்டது மட்டுமல்ல, அந்த 24 முதல் 28 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த பால் குடிக்கிற அந்த பழக்கம் எல்லாம் அவனுக்கு முடிந்தது பிறகு அவனை கொண்டு அந்த ஏலி என்ற ஆசாரியனிடத்தில் ஒப்படைப்பதாக நாம் பார்க்கிறோம். 24வது வசனம், அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி ராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால், பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. அவன் குழந்தையா இருக்குது, பெருசாட்டமே, அப்புறமா அனுப்பலாமே அப்படின்னு சொல்ல இல்லை. முதலாவதாக சொன்னால் அவனுடைய தலையில சவரகன் கத்திப்படுவதில்லை. அது நீங்க நேரம் கிடைக்கும் போது எண்ணாகமம் 6வது அதிகாரம் 1 முதல் 21 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ளலாம். நஸ்ரே விரதம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்கள் அங்கு பார்க்கலாம். அதாவது தேவனுக்கென்று, தேவனுடைய ஊழியத்திற்கென்று அவளை அந்த சாமுவேல் அந்த பாலகனை அவளை சமர்ப்பித்ததான அந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம் பிரியமானவர்களே. அதை தொடர்ந்து 25வது வசனம், பிள்ளையை ஏழையினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அங்க சொல்றா, நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அதனால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால். 28வது வசனம், அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் என்று அங்கு பார்க்கிறோம். பாருங்க, முதலாவதாக அவருடைய அழுகையின் ஸ்தானத்தை மாற்றினால், மனுஷர்கள் முன்பாக அழுதுக்கு பதிலாக தேவனுடைய முன்பாக அழ ஆரம்பித்தால். இரண்டாவது, மனிதர்களிலிருந்து எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு தேவனிடத்தில் எதிர்பார்க்கும்படியாக அவருடைய முகத்தையே நோக்கி பார்த்தால். மூன்றாவது, அவருடைய தேவைக்காகத்தான் போனாள், ஆனால் தேவனுடைய ஊழிய தேவையை சந்திக்கும்படியாக அந்த ஆசீர்வாதத்தை திருப்பி கொடுக்கும்படியாக பொருத்தனை செய்தார். பார்த்தீங்களா? அவ வந்தது அவளுடைய தேவையை சந்திக்கும்படியாக, அவளுடைய ஆசையை நிறைவேற்றும்படியாக. ஆனால் அவளுடைய ஆசை என்ன தெரியுமா? என்னுடைய ஆசை எனக்கு ஒரு குழந்தை வேண்டும். ஆனால் அதை விட மேலான ஆசை, என்னுடைய குழந்தை உம்முடைய ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவர், எத்தனை பேர் உங்களுடைய குழந்தைகளை ஒப்பு கொடுப்பீங்க பிரியமானவர்களே? அவன் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், எல்லாம் ஆகட்டும் பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தரை அறியாமல் ஜீவித்தால், இந்த உலகம் முழுவதும் நாம் சம்பாதித்து கொண்டாலும் நம்முடைய ஆத்மா நஷ்டமானால் ஒரு பிரயோஜனமே இல்லை. அதனால் தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை தேவனுக்கென்று நீங்கள் சமர்ப்பீங்கள். கர்த்தர் நன்காய், உங்களை விட நன்றாய் பார்த்துக்கொள்ள. உங்களுக்கு யார் அந்த குழந்தையை தந்தது? நமக்கு யார் நமக்கு குழந்தையை தந்தது? தேவன் தான் ஈவாய் தான். என்னுடைய குழந்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய அது, என்னுடையது, எல்லாம் என்னதுன்னு சொல்றான். எங்க இருந்து கிடைச்சது பிரியமானவர்களே? தேவன் தான் நமக்கு ஈவாய் தந்தார். எனக்கு தந்த மனைவிக்காய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தந்த கணவனுக்காய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தந்த பிள்ளைகளுக்காக தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு தந்த வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு தந்த சகலத்திற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் எண்ணி 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 துதிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். அது தொடர்ந்து 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம், பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ, யாரு? சாமுவேலோ, ஆசாரியனாக ஏலிக்கு முன்பாக
கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தால் இங்கு பார்க்கிறோம். அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது அந்த 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணநூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவன் மிகவும் பயபக்தியோடு கூட தேவனுடைய ஊழியம் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பழியை செலுத்துகிறது. தன் புருஷனோடு கூட வருகிற பொழுதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு. அப்போ இதில் என்ன குறிக்குதுனாக்கா, சிலவங்க நான் சொல்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்க, கோயில் மாடு மாதிரி விட்டுருவாங்க. அதான் ஆண்டவருக்கு விட்டாச்சு, நீ எப்படி வேணாலும் போ. அப்படி கிடையாது. நீங்கள் விசாரிக்கிறவராக இருக்க வேண்டும். என் குழந்தை சரியான வழியில் தான் நடக்கிறானா, சரியான வழியில் தான் ஜீவிக்கிறானா, சரியான வழியில் தான் கர்த்தரை அவன் தொழுது கொள்கிறானா, சரியான வகையில் அவன் பைபிள் வாசிக்கிறானா, ஜெபிக்கிறானா என்று நாம் மிகவும் நுணுக்கமாக துல்லியமாக நாம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இந்த தாய் செய்து கொண்டிருந்தார். அவனுக்கு சன்மானமாக ஒரு சட்டையெல்லாம் அவள் கையாலேயே தைத்து கொண்டு போய் கொடுத்து கொண்டு, அது அன்பை குறிக்கிறது பிரியமானவர்களே. தொடர்ந்து 20வது வசனம், ஏலி எல்கானாவை அவன் மனைவியும் ஆசீர்வதித்து, இந்த நல்லா கவனிங்க, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படின்னா சாமுவேலை கர்த்தருக்கென்று அவள் சமர்ப்பித்து விட்டால் இதற்கு பதிலாக தேவனே அவர்களை ஆசீர்வதியும் என்று அந்த ஏலி என்ற ஆசாரியன் ஜெபிக்கிறான். 21வது வசனம், அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அப்படின்னா ஆசீர்வதித்து அவள் எல்லா வாழ்க்கையிலும் நிறைவாய் ஆசீர்வாதத்தை பொழிந்தருளினார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்துகளையும் பெற்றால். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அப்ப நானும் நீங்களும் கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது 5 மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் பிரியமானவர்களே. நான் சும்மா ஒரு நம்பர் சொல்றேன், அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க 1 ரூபா கொடுத்து 5 ரூபா கிடைக்குன்னு பார்க்காதீங்க. அது கிடையாது. நான் சொல்றது ஒரு உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். ஒரு பிள்ளையை தேவனுக்கென்று சமர்ப்பித்த பொழுது அவளுக்கு 5 பிள்ளைகளை தேவன் கொடுத்தார். அப்படி என்றால் கிருபையாய் நன்மையை கேட்டார். 5 கிருபையை காண்பிக்கிறது. He is gracious God. Hallelujah. நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது அவர் கடனாளியாய் இருக்க மாட்டார், உங்களுக்கு நிறைவாய் தருவார். எல்லோரும் எழுந்து நிற்போம். ஹalleluya. நானும் நீங்களும் ஒரு காரியத்தை கூட நாம் தெரிந்து கொண்டு நாம் ஜெபத்திற்குள்ளாக பாஸ்டர் ஐயாவோடு கூட சேர்ந்து இணைந்து போக மோசேயானவர் அந்த மலை உச்சியில் நின்று கொண்டிருந்த பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் கீழே அமலேக்கியரோடு கூட அவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுதெல்லாம் மோசேயினுடைய 2 கரங்களையும் உயர்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறாரோ இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள். எப்பொழுதெல்லாம் கை தளர்ந்து கீழே போனதோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலர்கள் தோற்று போக தொடங்கினார்கள். அப்பொழுது என்ன செய்தார்கள்? அவர்களை ஒரு கல் மேல் அவரை உட்கார வைத்து, மோசே உட்கார வைத்து, ஒரு கையை ஹூர் என்ற ஒரு சகோதரனும் இன்னொரு கையை அஹரோன் என்ற சகோதரனும் கூட இணைந்து அவளை உயர்த்தி அவர்களை தாங்கி நிறுத்தும்படியாக செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த யுத்தத்தை ஜெயித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நானும் நீங்களும் கூட எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு காரியத்தை நாம் இன்று கற்றுக்கொண்டோம். முதலாவதாக மனிதர்கள் முன்பதாக அழுவதற்கு பதிலாக தேவனுடைய சந்நிதியிலாய் அழுங்கள். 2வது மனிதர்களை நோக்கி எதிர்பார்ப்பதற்கு பதிலாக தேவனை நோக்கி எதிர்பார்த்திருங்கள். 3வது தேவனண்டை இருந்து நான் பெற்றுக்கொள்ளுவது மட்டுமல்ல, தேவனுக்காயும் நான் நன்றி உள்ளவனாய் நான் ஏதாவது செய்வேன் என்று சொல்லி பொருத்தனை செய்யுங்கள். பொருத்தனை செய்தது நீங்கள் செவ்வனே அதி சீக்கிரத்தில் செய்து முடியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 கரத்தை உயர்த்துவதை குறித்து ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். அந்த அதிகாரம் நாம் எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷர்களே, நீங்கள் கோபம் இல்லாமலும் தர்க்கம் இல்லாமலும் 2 கையையும் உயர்த்தி ஜெபம் செய்யுங்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. All the men should raise both of their hands without anger and dispute. இல்லைனா without anger and doubting என்று அங்கே சொல்லப்படுது. அப்படி என்றால் என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? நாம் ஜெபிக்க கடந்து வரும் பொழுது மற்றவர்கள் மேல் எரிச்சலோடு கூட, பொறாமையோடு கூட, வெறுப்போடு கூட, அவர்கள் மேல் உள்ள எல்லா விதமான அந்த கசப்போடு கூட நாம் கடந்து வருவோம் என்றால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் எல்லாவற்றையும் விட்டு கோபத்தை விட்டு கோபம் தான் வலங்கைன்னு வச்சுங்களேன்.
இரண்டாவது கை சந்தேகம் இருக்கக்கூடாது, தர்க்கம் இருக்கக்கூடாது, வாக்குவாதம் இருக்கக்கூடாது. ஒன்றுமே இல்லாமல் மிகவும் எளிமையோடு கூட, பணிவோடு கூட, தாழ்மையோடு கூட கர்த்தரை கீழ்ப்படிக்கும்படியாக, கர்த்தரை பணிந்து கொள்ளும்படியாக, கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் கடந்து வரும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாக கேட்பார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் நிச்சயமாக பிரயாசப்படுங்கள், இதே போல செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பதில் தருவார். இது ஒரு ஃபார்முலா அல்ல. கர்த்தர் வெளிப்படையான காரியங்களை நோக்குகிற அல்ல பிரியமானங்களே, உள்ளான இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, மீண்டுமாக நாங்கள் அன்பு நிறைந்த உள்ளத்தோடு கூட இயேசுவின் நாமத்தினால் பிதாவே உம்முடைய சந்நிதிக்குள்ளாய் கடந்து வருகிறோம். இந்த அன்னாளுக்கு நீர் பதில் அளித்தது போல அன்னாள் ஆண்டவரை அழுது கொண்டிருந்த மனிதர்கள் முன்பதாக மாற்றி உம்முடைய பிரசனத்திற்குள்ளாய் வந்து அழுதால், உண்மையே நோக்கி பார்த்தால், உமக்கென்று ஆண்டவரை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுமாக, நன்றி செலுத்துகிறதுமாக பெற்ற நன்மை உமக்காய் அவள் திருப்பி தந்த பொழுது அதற்கு ஆண்டவர் ஈடாக நீர் 5 மடங்காய் ஆசீர்வதித்து கொடுத்தீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கோபத்தை மாற்றித்தரும், அன்றைய கசப்பை மாற்றித்தரும். மனக்கசப்பு வேண்டாம் ஆண்டவரே, அன்றைய வியாகுலம் வேண்டாம், துக்கம் வேண்டாம், விசனம் வேண்டாம், வெறுப்பு வேண்டாம். அன்றைய ஒன்றும் அன்றைய உம்மிலிருந்து பிரிக்கிற எல்லா காரியத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் முற்றிலுமாய் மாற்றி உடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவி ஆண்டவரே பரிசுத்தத்தோடு ஆண்டவரே உம்மண்டை எங்களுடைய இருதயத்தை ஊற்ற எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீங்கள் பதிலளிக்க போகிறோம். அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவன் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அணியின் ஐக்கியம் வழிநடத்தும் சமாதானம் நம் அனைவரோடு கூட இருந்து இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்மை காப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, Jesus.